ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சூசு ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் ஜாப்பனீஸ் சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப் பார்ட் 3. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா கின்சுக்கினா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பின்னாடி ஓடிட்டுருக்கோம். பர்ஃபெக்டான லைஃப், அழகான லுக்ஸ், ஒரு காரு, நிறைய பணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஜஸ்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் லைஃப் வந்து ப்ளஷரை நோக்கி இல்லை, பர்பஸை நோக்கி அப்படின்றத புரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு மீனிங், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறதுக்கு தான் வந்து லைஃபே வாழறோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இந்த கின்சுக்கி அப்படின்ற கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்கன் பாட்ரியை வந்து மெயின் பண்ணுறாங்க. எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர் இல்லை பிளாட்டினம் இந்த மாதிரியான வேல்யூபிளான ஐட்டம்ஸ் வச்சு பண்ணுறாங்க. இப்படி பண்ணச்சே அது வந்து தனித்துவமாக தெரியுது. இதே மாதிரி தான் நம்ம லைஃபும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட லைஃப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், பெயின் இது எல்லாமே வந்து இன்னோவேட்டபிளாக இருக்க போகுது. அப்படி இருக்கச்சே இதை நம்ம எப்படி எம்ப்ரேஸ் பண்ணணும், அதுலேருந்து லைஃப்பில் எப்படி அப்ஸ்கேல் ஆகிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கின்சுக்கின்ற கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து ரொம்ப ப்ளஷரை நோக்கி இல்லாமல் பர்பஸை நோக்கி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம கற்றுக்கிறோம். அடுத்த ஜாப்பனீஸ் சீக்ரெட்ஸோடு உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் அஸ்வின் ஃப்ரம் சூசு ஸ்கூல் ஆஃப் லேர்னிங். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.